வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். போலீசாரால் சீல் வைக்கப்பட்ட கோ பிரிவு சைக்கிள் மோசடி நிறுவனத்தில் நேற்று அமலாக்கத்துறையினர் சோதனை. பல கோடி ரூபாய் முடக்கிய அமலாக்கத்துறை. மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகள். சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைப்பு. பணி நிரந்தரம் வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் முதல்வரின் உறுதியை ஏற்று வாபஸ். 33% இடஒதுக்கீடு கோரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் தொகுதி வாரியாக போராட்டம் நடத்தப்படும். மகிழா காங்கிரஸ் தலைவர் நிஷா அறிவிப்பு. புதுச்சேரியில் மோசடி சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசாரால் சீல் வைக்கப்பட்ட கோப்ரி சைக்கிள் நிறுவனத்தில் நேற்று அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி நிறுவனத்தின் 10க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளில் இருந்து பல கோடி ரூபாய் முடக்கினர். புதுச்சேரி சாரம் காமராஜர் சாலையில் இயங்கி வரும் கோப்ரி சைக்கிள் நிறுவனம் பொதுமக்களை சுற்றுலா சைக்கிள் திட்டத்தில் முதலீடு செய்து வைத்து மோசடி செய்து வருவதாக புகார்கள் வந்தன. சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் போலீசார் கடந்த 3ஆம் தேதி இரவு தாசில்தார் பிரித்திவின் முன்னிலையில் நிறுவனத்தில் அதிரடியாக சோதனை நடத்தி கணக்கில் வராத பணம் 2,45,00,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். சில ஆவணங்களை பறிமுதல் செய்த நிறுவனத்திற்கு சீல் வைத்தனர். தொடர் விசாரணையில் 2018 முதல் பெங்களூருவில் இயங்கி வருவதும் இந்நிறுவனம் புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் பல்வேறு பெயர்களில் நடத்தி வருவதும் புதுச்சேரியில் தனிநபர் 4.5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 52,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. பின்னர் 9 மாதங்கள் கழித்து கட்டிய 4.5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என கூறி 1000க்கும் மேற்பட்டோரை உறுப்பினர்களாக சேர்த்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்நிறுவனம் செயல்படுத்துவதற்கான போதிய ஆவணங்கள் இல்லாததால் பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதை அமலாக்கத்துறைக்கு தெரிவித்தனர். தொடர்ந்து சென்னை அமலாக்கத்துறை துணை இயக்குனர் நளினி ரவிகிருஷ்ணன் தலைமையிலான 3 பேர் குழுவினர் நேற்று இந்நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர். அதில் அந்நிறுவனத்தின் 10க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை ஆய்வு செய்ததில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் பரிவர்த்தனை இருப்பதை அறிந்தது. அனைத்து வங்கி கணக்குகளையும் முடக்கினர். மேலும் நிறுவனத்தில் பறிமுதல் செய்த 2 மோடி எண் 45,000 ரூபாயை வங்கியில் டிபாசிட் செய்து அனுப்பினர். இந்நிறுவனத்திடம் ஏமாந்தவர்கள் உரிய ஆவணங்களுடன் சைபர் கிரைமில் முறையிட்டால் டிபாசிட் பணத்திலிருந்து திரும்ப பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணி சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பூனாங்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ பெருமாள் கார்டன், ஞானமேடு, வேதபுரீஸ்வரர் நகர், தவளக்குப்பம், திருமலை வாசன் நகர் மற்றும் நல்லவாட கிருஷ்ணா நகர் பகுதிகளுக்கு குடிநீர் குழாய் அமைத்தல் பணிக்கு ரூபாய் 3,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி எண்கள் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் கிராமத்தில் ஆத்தங்கரை குறுக்கு வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்திட நியமனம். சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதி எண்கள் 16,65,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ள சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. தொடர்ந்து மணவெளி அடுத்த ஓடைவெளி கிராமத்தில் உள்ள ராமதேவ் நகருக்கு 7,43,000 ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைத்திடவும் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளைநிலை பொறியாளர் அகிலன், சுரேஷ், சரஸ்வதி, ஒப்பந்ததாரர்கள், பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் வேண்டி தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்த ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டம் கவர்னரின் ஒப்புதல் பெற்று பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற முதல்வரின் உறுதியை ஏற்று விலகிக் கொள்ளப்பட்டதா? புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் விரிவுரையாளர்கள், துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள், பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள், பால சேவிகா ஆசிரியர்கள் 288 பேர் நியமனம் செய்யப்பட்டனர்.
இவர்களுக்கான ஒப்பந்தம் ஆண்டுதோறும் நீடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதியுடன் ஒப்பந்தம் முடிந்த நிலையில் நீடிக்கப்படவில்லை. இதனை கண்டித்தும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த 2ஆம் தேதி முதல் மிஷின் வீதி மாதா கோவில் எதிரே தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டம் 4வது நாளாக நீடித்த நிலையில் புதுச்சேரி தாசில்தார் பிரித்திவி, கிழக்கு எஸ்பி ரகுநாயக், இன்ஸ்பெக்டர்கள் ஜெய்சங்கர், செந்தில்குமார், தனசேகரன், கார்த்திகேயன் ஆகியோர் ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். முதல்வரை சந்தித்து கோரிக்கையை தெரிவிக்க ஏற்பாடு செய்யப்படும். சாலையை அடைத்து போராட்டம் நடத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். இருப்பினும் போராட்டத்தை விலக்கிக் கொள்ளாமல் ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். இதற்கிடையில் முதல்வர் ரங்கசாமி போராட்டம் நடத்திய ஆசிரியர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். சட்டசபையில் ஆசிரியர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது முதல்வர் ரங்கசாமி அடுத்த 6 மாதத்துக்கு ஆசிரியர்களின் ஒப்பந்தத்தை நீடித்தது தருவதாகவும் அதற்குள் கவர்னரின் ஒப்புதல் பெற்ற பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதையடுத்து போராட்டத்தை ஆசிரியர்கள் விலக்கிக் கொண்டனர். புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளில் பாலியல் பிரச்சினைகள் குறித்து மாணவிகள் புகார் தெரிவித்தால் நீதிமன்றம் வரையிலும் சென்று நீதி கிடைக்க செய்வோம் என மகிழா காங்கிரஸ் தலைவர் நிஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்க நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்படும். இதுவரையிலும் அதை அமல்படுத்தாமல் ஒன்றிய பாஜக அரசு வேண்டுமென்றே காலம் தாமதம் செய்து வருகிறது. எனவே நாடாளுமன்றம், சட்டமன்றத்தில் பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளதால் சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு அதிக இட ஒதுக்கீட்டாக 33% அளிக்க வேண்டும். பெண்கள் அரசியல் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். மேலும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு உரிமை இல்லை. எனவே 33% இடஒதுக்கீடு கோரி புதுச்சேரியில் எல்லா தொகுதியிலும் மகளிர் காங்கிரஸ் சார்பில் தொகுதி வாரியாக போராட்டம் நடத்தப்படும். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஊழல் ஆட்சியாகவே இருக்கிறது. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளில் பாலியல் பிரச்சனைகள் குறித்து மாணவிகள் புகார் தெரிவித்தால் நீதிமன்றம் வரையிலும் சென்ற நீதி கிடைக்க செய்வோம். தமிழ்நாட்டை போல் புதுச்சேரியில் மகளிர்களுக்கு தனி பேருந்து இயக்கப்பட வேண்டும். பெண் குழந்தை பிறந்தால் ரூபாய் 50,000 டெபாசிட் திட்டம் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் இல்லை. அதேபோல் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் இதுவரை 20,000 பேருக்குத்தான் வழங்கப்பட்டுள்ளது. 90,000 பேருக்கு இன்னமும் வரவில்லை. ஆனால் தற்போது ரூபாய் 2,500 உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார். ஏற்கனவே ரூபாய் 1000 அனைவருக்கும் வழங்கப்படவில்லை. புதுச்சேரியில் விதவை பென்ஷன் வாங்குவோரில் 25 வயது முதல் 40 வயது வரையிலும் அதிகம் பேர் உள்ளனர். ஆண்கள் குடிபோதையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறப்பதுதான் இதற்கு காரணம். இளம் விதவைகள் புதுவையில் அதிகரித்து உள்ளன. மேலும் 6 மதுபான உற்பத்தி ஆலைகள் திறக்க ஒப்புதல் அளித்துள்ளனர். வக்ஃப் சட்ட திருத்தத்தால் இந்தியாவின் இறையாண்மை கேள்விக்குறியாகிவிட்டது என்று அவர் கூறினார். பாஜக ஸ்தாபன நாளையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தனது இல்லத்தில் கட்சி கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன நாள் விழா இன்று புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் இல்லத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். பாஜக பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன், OBC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். முடிவில் அனைவருக்கும் இனிப்புகளை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு முடித்த ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக நீட் தேர்வு பயிற்சிக்கான அடையாள அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படித்து முடித்த ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் நீட் இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்த தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்துள்ளார். இந்த நீட் தேர்வு இலவச பயிற்சி சேர்க்கைக்கு வந்த மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திடம் ஆசி பெற்று பயிற்சி வகுப்பிற்கான அடையாள அட்டையை வாங்கி சென்றனர். நேரு வீதி, மிஷின் வீதி சந்திப்பில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார்.
அப்போது பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தேன்பாளையம் பகுதி மக்களுக்கு வரும் 15ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் இலவச மணிப்பட்டா வழங்கப்படும் என சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் உறுதியளித்துள்ளார். அரியங்குப்பம் கொம்யன் தவளக்குப்பம் அருகே உள்ள தெம்பு நாயக்கர்பாளையம் பகுதி மக்களுக்கு இலவச மணிப்பட்டா வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆட்சியின் போதும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இதில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இலவச மணிப்பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அவை பல்வேறு காரணங்களினால் தடைப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேலும் இலவச மனைப்பட்டா வழங்கும் பொருட்டு ஒதுக்கப்பட்ட 296 மனை பிரிவுகளில் முதல் கட்டமாக 214 பயனாளிகளுக்கு குழுக்கள் முறைகள் மனை பிரிவு தேர்வு செய்வதற்கு நேற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தலைமையில் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் துறை செயலர் முத்தம்மா, துறை இயக்குநர் இளங்கோ, நல அதிகாரி மதியழகன் மற்றும் கண்காணிப்பாளர் வேல்முருகன் மற்றும் துறை அதிகாரிகள் வந்திருந்தனர். அப்போது அரசு வழங்கும் இலவச மனை பிரிவானது முறையாக ஆய்வு செய்யாமலும் ஒருதலை பட்சமாகவும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அதிகாரிகள் உரிய கள ஆய்வு செய்ய வேண்டும் என அவர்களிடம் பொதுமக்கள் சராமாரி கேள்விகளை எழுப்பினர். இதனால் ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனை அடுத்த பொதுமக்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், நேற்று குழுக்கள் மூலம் தேர்வு செய்யப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி தற்சமயம் நிறுத்தி வைக்கப்படும். மேலும் இங்கு வந்திருக்கும் துறையை சார்ந்த அரசு அதிகாரிகள் இங்கேயே இருப்பார்கள். பொதுமக்களாகிய நீங்கள் தகுதி வாய்ந்தவர்களை வாக்குவாதமின்றி தேர்வு செய்து கூறுங்கள். அவர்களின் பெயர்கள் வரும் செவ்வாய்க்கிழமை ஊர் பகுதியில் உள்ள 10 இடங்களில் நோட்டீஸ் ஒட்டப்படும். அதன் பிறகு யாருக்காவது ஆட்சேபணம் இருந்தால் தெரிவிக்கலாம். இல்லை என்றால் இறுதி செய்யப்பட்ட பிறகு வரும் 15ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அனைவருக்கும் இலவச மணிப்பட்டா வழங்கப்படும். மேலும் பட்டா வழங்கும் அதே நாளில் அந்த மனையில் வீடு கட்டும் முதல் தவணையும் இணைந்து வழங்கப்படும் என்று கூறினார். இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் சம்மதம் தெரிவித்ததால் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி நிறுவன நாளில் ஸ்தாபன தினம் இன்று காமராஜர் நகர தொகுதி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் கட்சி கொடி ஏற்றி தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். பாரதிய ஜனதா கட்சி நிறுவன நாளில் ஸ்தாபனம் தினம் இன்று காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு காமராஜர் நகர தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சி கொடியை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் முன்னிலையில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கொடி ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா கட்சி காமராஜர் நகர தொகுதி தலைவர் டாக்டர் கோகுலக்கண்ணன், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் திரளாக உடனிருந்தனர். இதேபோன்று புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபன தினம் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்ட கட்சி கொடியேற்றி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பகுதி பொதுமக்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் நடைபெற்ற பாரம்பரிய வீதி விளையாட்டு போட்டியை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் பாரம்பரிய வீதி விளையாட்டு போட்டி இன்று நடைபெற்றது. கட்டிடக்கலை வல்லுநர்கள் சுகுணா ஆனந்தி ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த போட்டியை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். போட்டிக்கான நிகழ்வில் கலந்து கொண்டார். நகர பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் பாரம்பரிய விளையாட்டுகளான பம்பரம், சுங்கரக்காய், பல்லாங்குழி, பச்சை குதிரை, ஊஞ்சல், ஏழுக்கள், கொலக்கொலையா முந்திரிக்காய், உரியடி, கோலி குண்டா உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியை மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் இருந்து 20க்கும் மேற்பட்டோர் வந்து நடத்தி கண்காணித்தனர். இதில் 200க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் கலந்து கொண்டு ஆர்வமுடன் விளையாடினர். மேலும் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் வீதி விளையாட்டிற்கு வந்திருந்த சிறுவர் சிறுமிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த வீதி விளையாட்டிற்கு ஒத்துழைப்பு அளித்த புதுச்சேரி நகராட்சி ஆணையர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கும் அந்த பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்தனர்.
முதியோர்பேட்டையில் கஞ்சா விற்ற 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். முதியோர்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் நேற்று மாலை வைத்திக்குப்பம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அங்கு நின்று கொண்டிருந்த 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த சக்தி நாராயணன், முகிலன், தீபக் என்பதும் கஞ்சா விற்பனை செய்வதும் தெரிய வந்ததா. இதையடுத்து போலீசார் 3 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்த 50 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் வம்பாக்கிரபாளையத்தைச் சேர்ந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணியிடம் சொத்து பிரச்சினை சம்பந்தமாக புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைகள் சார்பில் பொதுமக்களின் நலன் கருதி பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் வாரந்தோறும் நடைபெறுகின்ற மக்கள் மன்ற கூட்டத்தில் பொதுமக்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளை எளிதில் சந்தித்து காவல் நிலையத்தில் தீர்வு காண முடியாத பல்வேறு பிரச்சனைகளுக்கு காவல்துறை தலைமை அதிகாரிகளை நேரில் சந்தித்து புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் மற்றும் ஒழுங்குநிலை முதல்நிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனிடம் வம்பாக்கிரபாளையத்தைச் சேர்ந்த இருதயமேரி என்பவர் சொத்து பிரச்சினை காரணமாக பலமுறை ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் SSP கலைவாணனை சந்தித்து சொத்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என புகார் மனு ஒன்றை அளித்தனர். இதனை பெற்றுக்கொண்ட காவல்துறை தலைமை அதிகாரிகள் இந்த புகார் சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். மேலும் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர், காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் உடன் இருந்தனர். உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரீபார்ன் மல்டி ஸ்பெஷாலிட்டி தெரபி சென்டர் சார்பாக உலக ஆன்டிசம் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஆன்டிசம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட NSS மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதன் மூலமாக பொதுமக்களுக்கு ஆன்டிசம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்ற பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை கொடியசைத்து விழாவை தொடங்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக அரசு ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஐயப்பன், கௌரவ அழைப்பாளராக குழந்தை வளர்ச்சி மருத்துவர் சிவபிரகாசம், குழந்தைகள் மற்றும் இளம் பருவ மனநல மருத்துவர் வேல் பிரசாத், உதவி பேராசிரியர் மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஜீவன், பச்சிளம் குழந்தை மற்றும் குழந்தை நல அமையம் நிறுவன தலைவர் அகிலா, அரிசிவாடி மனநல மையம் நிர்வாக இயக்குனர் இளவழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மல்டி ஸ்பெஷாலிட்டி தெரபி சென்டர் இயக்குனர் மகாலட்சுமி வரவேற்புரையாற்ற இதனை இயக்குனர் தினேஷ் மற்றும் ஊழியர்கள் நன்றி உரை ஆற்றினர். கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலையை வந்தடைந்ததா. தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டதா. புதுச்சேரி கடலூர் விவசாயிகள் வெள்ள நிவாரணம் மற்றும் பயிர் காப்பீடு வழங்க கோரி விழுப்புரம் மாவட்டம் ஆட்சித்தலைவரும் விண்ணப்பம் விடுத்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் ஆட்சித்தலைவரிடம் அளித்த விண்ணப்பத்தில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த மழை விழுப்புரம் மாவட்டத்தில் பெரிய அளவில் பாதிப்பை உள்ளாக்கியது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் 50% அளவு கூட வெள்ள நிவாரணம் வழங்கப்படவில்லை. இதோடு பயிர் காப்பீடு பக்கத்து மாவட்டம் கடலூருக்கு வழங்கிக் கொண்டு வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் விழி பிதுங்கி நிற்கின்றோம். ஆயிரக்கணக்கில் செலவு செய்த பயிர்கள் முற்றிலும் நாசமாகி போனது. எங்களையும் தமிழக மைந்தர்களாக எண்ணி எங்களுக்கும் நிவாரணம் வழங்க உதவி செய்ய வேண்டும் என்று அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் நிலம் இருந்தும் ஏழையாகவும் வயிற்று சொற்றுக்கு வழியில்லாமல் வருகின்றோம். இந்த நிலை தொடர்ந்தால் நாங்கள் பிச்சை எடுக்கும் நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்ற கவலை அதிகரித்து வருகிறது. ஆகவே ஆட்சித்தலைவர் தாய் உள்ளம் கொண்டு எங்களுக்கு உதவ வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் போது விவசாய சங்க விழுப்புரம் மாவட்ட தலைவர் காண்டீபன், விழுப்புரம் மாவட்டம் துணை செயலாளர் முருகன், மேலும் விவசாய சங்க தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி தமிழ்நாடு அனைத்து பொதுத்துறை வங்கி நகை மதிப்பீடு பணியாளர்கள் சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டம் நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க பேரவை சார்பில் நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ்நாடு அனைத்து பொதுத்துறை வங்கி நகை மதிப்பீடு பணியாளர்கள் சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை சார்பில் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் சிவகுமார் தலைமை தாங்கினார். பேரவைத் தலைவர் அன்பு தென்னரசன், பேரவை செயலாளர் சுரேஷ்குமார், பேரவை இணை செயலாளர் பொன் ஆல்பர்ட் ரமேஷ், VHEL தொழிற்சங்க செயலாளர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பிறந்தநாள் விழா தொகுதி மக்களுடன் இணைந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியின் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது பிறந்தநாள் விழாவை தொகுதி மக்களுடன் இணைந்து பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அனைவரும் வாழ்த்துக்கள் கூற சிறப்பாக கொண்டாடினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில கழக அமைப்பாளருமான சிவா முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட மாநில கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், மாநில அணிகளின் அமைப்பாளர்கள், முத்தியால்பேட்டை தொகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட பல கலந்து கொண்டு சால்வி அணிவித்தும் பூங்குத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் மதிய விருந்து வழங்கப்பட்டது. வக்ஃப் வாரி சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் நகலை எரித்த போராட்டத்தில் ஈடுபட்ட தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் நேரு வீதி காமராஜர் சிலை முன்பு வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் நகல் கொளுத்தும் போராட்டத்தை இன்று நடத்தினர். தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் செயலாளர் இளங்கோ தலைமையில் நடந்த போராட்டத்தில் தமிழ் ஆதரவு அமைப்பினர் கலந்து கொண்ட மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் நகலை கொளுத்தினர். அதனை பறிக்க போலீசார் முயன்ற போது அங்கு சில நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து புதுச்சேரி இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடந்தது. பொறுப்பாளர் இனாமுல் ஹசன் தலைமை தாங்கினார். இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயற்குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியன், காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, திமுக சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது அலி, மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் சகாபுதீன், அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவர் சம்சுதீன், சிறுபான்மையினர் நலசங்க தலைவர் பஷீர், திமுக சிறுபான்மை நல பிரிவு துணை அமைப்பாளர் நாகூர் மிராள் மற்றும் பல்வேறு சமூக இயக்கங்களின் தலைவர்கள் பல கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். உருவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. உருவையாறு கிராம அருள்மிகு பாப்பாத்தி அம்பாள் என்கிற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ அர்ஜுனர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கல்யாண உற்சவம், வேத மந்திரங்கள், ஓதமங்கல வாத்தியங்கள் ஒலிக்க திருமாங்கல்யம் அணிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் மற்றும் 7ஆம் நாள் உபயதார்கள் கலந்து கொண்ட சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சுமார் 5000 மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுனர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் உற்சவ வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிகழ்ச்சிக்கான உருவையாறு கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பாலமுருகன் ஆலய பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி உபயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினம்தோறும் உழவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி உபயத்தில்
சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்த சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி அழைப்பாளர் தனபால் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் குகன், அன்புமணி கிருஷ்ணமூர்த்தி, செம்பியன் ராஜாராம், அருளரசன் நாராயணசாமி, தனலட்சுமி, தமிழ் ஜெயராம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் குருமூர்த்தி, ஜெயக்குமார், வாழுமுனி, சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். நளித்தோப்பு தொகுதியில் பாஜக ஸ்தாபன நாளையொட்டி கட்சி கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. 45வது வருட பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன நாள் கொடியேற்றும் நிகழ்ச்சி நெல்லித்தோப்பு தொகுதியில் இன்று நடைபெற்றது. லெனின் வீதி மற்றும் திருவள்ளுவர் சாலை இணையுடன் பிரதான இடத்தில் 45 அடி உயரம் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாநில தலைவர் தாமோதரன், முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் அன்பு செல்வம், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், முன்னாள் துணைத் தலைவர் சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திலகவதி, பக்ரி சுவாமி, ரகுநாதன், 8வது கிளை கமிட்டி தலைவர் கண்ணதாசன், 14வது கிளை கமிட்டி தலைவர் ஜெயக்குமார், BMS நிர்வாகிகள் பன்னீர்செல்வம், வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் தாவித், அந்தோணி, சுவாமி கிறிஸ்டியன், வில்லியனூர், காந்தி, அசோக், ரவிச்சந்திரன், ஜானகிராம சர்மா ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் 45 அடி உயர கொடி கம்பத்துடன் மெகா கொடி ஏற்றி தலைமை தாங்கி நடத்திய மூத்த தலைவர் இளங்கோவன், முன்னாள் மாநில விவசாய அணி செயற்குழு உறுப்பினர் சௌரிராஜன், முன்னாள் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் உமாபதி நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8310 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 100 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். போலீசாரால் சீல் வைக்கப்பட்ட கோப்பிரிவு சைக்கிள் மோசடி நிறுவனத்தில் நேற்று அமலாக்கத்துறையினர் சோதனை. பல கோடி ரூபாய் முடக்கிய அமலாக்கத்துறை. மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகள் சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைப்பு. பணி நிரந்தரம் வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் முதல்வரின் உறுதியை ஏற்று வாபஸ். 33% இடஒதுக்கீடு கோரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் தொகுதி வாரியாக போராட்டம் நடத்தப்படும். மகிழா காங்கிரஸ் தலைவர் நிஷா அறிவிப்பு. உலக ஆன்டிசம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைப்பார். நிலமிருந்தும் ஏழையாக வயிற்று சொற்றுக்கு வழியில்லாமல் வாழ்க்கும் புதுச்சேரி விழுப்புரம் விவசாயிகள் வேதனை. இத்துடன் நியூஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.